பிரியமானவர்களே, நம்ம எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு பெரிய கேள்வி. நாம் ஆண்டவரை இப்படி உண்மையாய் பின்பற்றி நடந்து செல்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதுருவுக்குள்ளும் இந்த கேள்வி இருந்தது. ஆண்டவரை பின்பற்றின 12 சீஷர்கள் இயேசுநாதர் வாழ்ந்த பொழுது அவர் பின்னாலே போனார்கள். சாப்பாட்டுக்கு குறைவில்லை, எந்த பிரச்சனைக்கும் அவர்களுக்கு குறைவில்லை, அவர்கள் கையிலே போதுமான பணமும் இல்லை. அவர்கள் பணத்தை வைத்து ஒரு பெரிய ஸ்கீம் அப்படியெல்லாம் அவர்கள் எதையும் யோசிக்கவில்லை. அவர் போனார், அவர் பின்னாலே போய் கொண்டிருந்தார்கள். ஆங்காங்கே அற்புதங்கள் நடந்தது. அவர் அடுத்த ஊர்களுக்கு கடந்து போனார். கூடவே போன அந்த சீஷர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் கேட்டே விட்டார்கள், ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்றைக்கு உலகம் முழுவதுமே அப்படித்தான். தனக்கு ஏதாகிலும் ஒன்று கிடைக்குமா இருந்தால்தான் ஒரு காரியத்தை மக்கள் செய்வார்கள். ஏன்? இவன்கிட்ட பேசுனா எனக்கு 5 பைசாவுக்கு லாபம் இருந்தால் மட்டும்தான் பேசவே செய்கிறார்கள். இன்றைக்கு இவன்கிட்ட பேசி எனக்கு என்ன ஆக போகுது? உலகமே இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. எல்லா அமைப்புகளும் அப்படித்தான் இருக்கு. குடும்ப உறவுகள் கூட அப்படித்தான் இருக்கு. ஒருத்தருக்கொருத்தர் எக்ஸ்பெக்டிங் லவ் தான், எதிர்பார்க்கும் அன்பு. எனக்கு ஏதாயிலும் கிடைக்கணும். சீஷர்கள் அது அப்படி கேட்டாங்க ஆண்டவர்கிட்ட, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொன்னார், மறுஜென்ம காலத்தில் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கும்படி நான் உங்களுக்கு கிருபை செய்வேன் என்று சொன்னார். நான் எங்கே இருக்கேனோ அங்கே இருப்பீங்க நீங்கள். ஏன்னா எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வந்ததுனால இம்மையிலே துன்பங்களோடு கூட மறுமையிலே நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், இந்த இறப்புக்கு பின்னான ஒரு ஆசீர்வாதம். உலகத்தில் கஷ்டங்களோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு, போராட்டத்தோடு ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தைரியமாய் ஆண்டவரை பின்பற்றி வாருங்கள். எனக்கு இந்த உலகத்தில் எந்த லாபமும் இல்லையேன்னு சொல்லி அநேகர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற இந்த காலத்தில் ஆண்டவரை விடாமல் பின்பற்றி செல்லுங்கள். ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் நான் வருவேன். இந்த உலக வாழ்க்கைக்காக நான் உம்மை பின்பற்றவில்லை, மறு உலக வாழ்க்கைக்காக நான் உம்மை பின்பற்றுகிறேன். இந்த ஒரே ஒரு காரியத்துக்காக நான் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று இந்த காலை வேளையிலே நம்மை முழுமையாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவர் மேல் நோக்கமாக இருப்போமா? வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் பின்னால் வந்தவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடுவதில்லை, நித்திய ஜீவனை அவர்களுக்கு தருகிறார். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இது எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.